நவம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த பக்கம் பார்த்தாலும் மிகவும் விசேட நாளாகும். காரணம், வீழ்த்தப்பட்டிருந்த பங்குரோத்து என்ற லேபல் ஒட்டப்பட்டிருந்த நாட்டை மீண்டும் சரியான பாதையில் நிலைப்படுத்துவதற்கான பயணத்தை ஆரம்பித்த நாள் இன்றாகும். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்நாட்டுக்கு விசேட தினமாக மாறியதற்கான காரணம், 76 வருடங்களின் பின்னர் எமது நாட்டில் மக்களின் தலைவன் ஒருவன் நாட்டின் தலைவராக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தினம் என்பதால் ஆகும். 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றார். செப்டம்பர் 21 மக்களின் வாக்குகளால் ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக்க 25ஆம் தேதி பாராளுமன்றத்தை கலைத்தார். 10வது பாராளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நவம்பர் 14 இடம்பெற்றது. இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாகும். இலங்கை வரலாற்றில் இதுவரை பாராளுமன்ற தேர்தலில் தனி கட்சியொன்று தனி அரசாங்கத்தை அதிகளவான பிரதிநிதிகளோடு அமைத்த வரலாற்றை இது ஏற்படுத்தியது. இந்த நாட்டு மக்கள் அதுவரை இருந்த ஊழல் மிகு மோசடியான அரசியல் முறையை மாற்றி மக்கள் மய பிரதிநிதிகள் 159 பேரை தெரிவு செய்தார்கள். அதற்கமைய 3/2 பெரும்பான்மை பலத்தோடு தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றி இலங்கை வரலாற்றில் மிக குறைந்த அங்கத்துவர்களை கொண்ட அமைச்சரவை அமைக்கப்பட்டது. 25 பேருக்கு அமைச்சு பதவிகள் வழங்க முடியும் என்றாலும் அது 21ஆக மட்டுப்படுத்தப்பட்டது. இதுவும் 21இன் விசேடத்துவமாகும். இந்த 21 விசேடத்துவமாவதற்கு இன்னும் ஒரு காரணம், இந்த 21 அமைச்சரவை அமைச்சர்களும் 2024 நவம்பர் 21ஆம் தேதியே தமது கடமைகளை ஆரம்பித்தனர். அதற்கு இன்றோடு 1 வருடமாகிறது. அந்த 1 வருடத்தை மீட்டிப் பார்க்கும் தொகுப்பே இது. சொன்ன விடயம் நடந்ததா? செய்வதாக கூறியதை செய்கிறார்களா? முழு நாட்டுக்கும் உள்ள கேள்வி இதுவாகும். உண்மையில் நாட்டு மக்கள் அனுரகுமார திசாநாயக்க மீதும் தேசிய மக்கள் சக்தி மீதும் கொண்டுள்ள நம்பிக்கை அளப்பெரியது. அதனால் அரசாங்கத்திற்கு பொறுப்புகள் அதிகமாக உள்ளது. கடந்த கால அரசாங்கங்களை விட மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது அதிக அன்பு கொண்டுள்ளார்கள், நம்பிக்கை வைத்துள்ளார்கள். குடும்ப அரசியல், கருப்பு பொருளாதார அரசியலால் பாதாள உறவுகள், அவர்களின் நட்புகள், ஊழல் மோசடி ஆகிய அடிப்படையாக கொண்டு ஆட்சி செய்த அரசாங்கங்களால் வெறுப்படைந்திருந்த மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விசேட தன்மை வாய்ந்ததாக அமைந்தது. அரசாங்கம் தமது பணியை ஆரம்பித்து 1 வருடம் பூர்த்தியாகும் நாளில் அவர்கள் செய்த விடயங்கள் தொடர்பில் தேடி அறிய வேண்டும். முழு நாட்டையும் ஆட்கொண்டிருந்த போதைப் பொருள் ஆபத்து, பாதாள உலகக்குழு ஆகியவற்றை இல்லாதொழிப்பதற்காக கூறிய மிக முக்கியமான உறுதிமொழியை இன்று அரசாங்கம் மிகவும் சிறப்பாக நிறைவேற்றி வருகிறது. எந்த பேய்க்கும் அச்சப்படாது ஜனாதிபதியும் அரசாங்கமும் எமது நாட்டு போலீசாரும் முப்படையினரும் அதனை சரியாக முன்னெடுப்பது தெரிகிறது. இது முழு உலகுக்கும் முன்மாதிரி, ஆனால் கடுமையானது. இந்த வேலை திட்டத்திற்கு முழு நாடும் ஒன்றாக இணைந்துள்ளது. சிறந்த தலைமைத்துவம் கிடைத்துள்ளது. கடந்த நவம்பர் 21ஆம் தேதி அரசாங்கம் தமது வேலைகளை ஆரம்பிக்கின்ற போது முழந்தாளில் எழும்பி நிற்க முயலும் பொருளாதாரமே இருந்தது. ஓரளவு தலை தூக்க எத்தனிக்கும் தருணமே அது. வீழ்ந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அரசாங்கம் அமைச்சரவை பதவியேற்ற நாளிலிருந்தே வேலைகளை ஆரம்பித்தது. சிறந்த முகாமைத்துவத்துடன் இந்நடவடிக்கை இடம்பெற்றது. சர்வதேச உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டன. வரி விடயங்கள் சரியான முறையில் அமுல்படுத்தப்பட்டன. வரி செலுத்த விருப்பத்தோடு உள்ள மக்கள் இருக்கும் நாடாக எமது நாடு மாற்றப்பட்டது. அதனால்தான் 1 வருடம் பூர்த்தியாகும் போது தெளிவான வெளிப்படை தன்மையுடன் கூடிய வரி வருமானம் நாட்டுக்கு கிடைத்துள்ளது. சுங்கத்திற்கு வரலாறு காணாத வருமானம் கிடைக்கின்றது. நாட்டின் பொருளாதாரம் எண்ணியதை விடவும் சிறந்த இலக்கை அண்மித்து வருகிறது. ஊழல் மோசடியற்ற அரசியல் முறைமையினால் உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தற்போது இந்த நாட்டை நோக்கி கை நீட்டுகின்றார்கள். சுற்றுலா பயணிகளின் நாட்டின் மீதான மோகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. பாதுகாப்பான நாடு, சிறந்த வெளிப்படைத்தன்மையுடைய நிர்வாகம், அதனால் 20 லட்சமாவது சுற்றுலா பயணிகள் அண்மையில் கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக நாட்டுக்கு வருகை தந்துள்ளார்கள். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக மாத்திரமல்ல, அனாதரவாக கைவிடப்பட்ட பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் அரசாங்கம் தற்போது மிக முக்கிய பல செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது. இவ்வளவு காலமும் எவரும் கண்டிருந்து பார்க்காதிருந்த எமது நாட்டின் விசேட தேவையுடைய நபர்களுக்கு எதிர்காலத்தை சிறந்த முறையில் அமைத்துக் கொடுப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த வருடத்தில் மக்களுக்கு திட்டங்களை ஆரம்பித்தது. எனினும் இப்போது எல்லாம் முடிந்துவிட்டது. சரியென்று கையை துடைத்துக் கொண்டு இருப்பது சரிவராது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு இன்னும் பல முக்கியமான பொறுப்புகள் உள்ளன. அவை அனைத்தையும் இந்நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எமது நாட்டு மக்கள் இந்த அரசாங்கத்திடம் தொழில் வாய்ப்பு
நடக்கவில்லை. சிறந்த நாடு, அழகான எதிர்காலம் என்ற அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டியது இந்த அரசாங்கத்திற்குள்ள மிக முக்கிய பொறுப்பாகும். அதன் காரணமாகத்தான் மக்களின் எதிர்பார்ப்புகளை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை நாட்டுக்குள் ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு தற்போதைய அரசாங்கத்திற்கு உள்ளது. அந்த காரியத்தை அரசாங்கம் செய்யும் என நாமும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம்.